ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம வந்து தினம் 70 தமிழ் கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இன்னையோட அதாவது இன்றைக்கி மார்ச் 22, இன்னையோட வந்து 22 நாளுக்கான தமிழ் கேள்விகள் வந்து தினம் 70 கேள்விகளாக வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 1500 கேள்விகள் பார்த்துட்டோம். நாளைக்கு காலையில் மார்ச் 23ஆம் தேதி உங்களுக்கு வந்து அடுத்த 70 கேள்வி காலையில் 6 மணிக்கு எப்பவும் போல் ரிலீஸ் ஆகிடும். அது இல்லாமல் நாளைக்கு வந்து சண்டே பர்டிகுலராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10 மணி சரியாக வந்து மார்ச் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நாளைக்கு விச்சஸ் ஞாயிற்றுக்கிழமை சண்டே காலையில் 10 மணிக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 23 நாட்களில் இருக்கக்கூடிய 70 கேள்விகள் அத்தனையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ணிடலாம். அப்படியே லைவில் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு 1600 கேள்விகளை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம். நம்மளே நிறைய முறை சொல்லியிருக்கோம், பார்க்குறதுக்கு வந்து இது வந்து சுலபமாக தெரியலாம், ஈஸியாக இருக்க மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மேபி தெரியலாம், இல்லை கடினமாக கூட தெரியலாம். எதுவாக இருந்தாலும் கவனமாக ரிவிஷன் பண்ணணும். சுலபமாக தெரிஞ்சாலும் நல்லா ரிவிஷன் பண்ணணும், கடினமாக தெரிஞ்சாலும் நல்லா ரிவிஷன் பண்ணணும். அதுதான் நம்மளை வந்து காப்பாற்றும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணி ரொம்ப ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு வந்து நம்ம வந்து பதில் சொல்கிறோமோ பதில் எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பரீட்சையை சீக்கிரத்தில் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் 200 கேள்வி எழுத போகிறீங்க, ஆனால் வந்து 180 நிமிஷங்கள் அதாவது 3 மணி நேரம் தான் நமக்கு தரப்போகிறாங்க. அதனால் தயாராக இருங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம வந்து லைவில் சந்திப்போம். ஒரு 1600 கேள்விகள் கிட்ட நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். 23 நாட்களாக என்ன பார்த்தோமோ அதெல்லாம் ஒரு முறை நல்லா ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ பேசுவோம். எந்த அளவுக்கு நம்ம அதிக உழைப்பு போட்டு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதை திரும்ப நினைவுபடுத்திக்க வேண்டியது அவசியம். அதுபோல் தினமும் காலையில் 5 மணிக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்றோம். அன்னைக்கான நாளிதழ்களில் இருந்து சில முக்கியமான ஒரு 5 கேள்வி 10 கேள்வி அது மாதிரியான முக்கியமான கேள்விகளை எடுத்து அதை வந்து விவாதிச்சிடறோம். அதுவுமே ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் போல தான். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு நாள் வந்து 5 கேள்வி தான் 10 கேள்வி தான்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து ஒரு 50 நாள் 100 நாள் தாண்டி பார்க்கும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். நல்ல ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க, நல்ல ஒரு நாலேஜை வந்து அது கொடுக்கும். அதுவே ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டிங்கன்னா அந்த பழக்கம் வந்து வராது. நீங்கள் ஒரு நாள் 20 மணி நேரம் உழைப்பை போடுறத விட தினம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுக்கக்கூடிய அந்த உழைப்பு வந்து மிகப்பெரியது, மிக கடினமானது. அதை வந்து தொடர்ச்சியாக பண்ண முடியாது. ஒரு நாள் 2 நாள் ஒரு ஆர்வத்துக்கு எல்லாரும் வந்து வேலை செய்வாங்க. ஆனால் அதற்கப்புறம் அந்த தொடர்ச்சியான உழைப்பு கொடுக்கறது இருக்குல்ல, அது பெரும் சாதனை. அவ்வளோ சாதாரணமாக அதை வந்து பண்ண முடியாது. அதனால் தினமும் காலையில் 5 மணிக்கு அந்த நடப்பு நிகழ்வுகளையும் 6 மணிக்கு வந்து தமிழ்லேருந்து ஒரு 70 கேள்விகள் நம்ம கொடுக்குறோம். அதையும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து நம்ம அந்த 1600 கேள்விக்கிட்ட இன்னையோட ஒரு 1500 கேள்விகள் வந்துருச்சுல்ல, நாளைக்கு காலையில் நான் அந்த 70 கேள்விகளையும் சேர்த்து நாளைக்கு ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தினம் கொடுத்துட்ருக்கோம். அதாவது நம்ம 5 கேள்வி அல்லது 10 கேள்வி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸாக டிஸ்கஸ் பண்ணுறது இல்லாமல் நியூஸ் பேப்பர்லேருந்து முக்கியமாக டாபிக் பேஸ்டான கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட்டு, தமிழ்நாடு பட்ஜெட்டு, இது மாதிரி ஜனவரியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தித்தாள்கள் நியூஸ் பேப்பர் கட்டெல்லாம், பிப்ரவரியில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் பேப்பர் கட்டெல்லாம், எந்தெந்த துறைக்கு எவ்வளோ பணம், அதில் முக்கியமான கேள்விகள் என்ன, அது மாதிரி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக புக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்கும், ஐதர் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்குமோ அதையெல்லாம் நம்ம எடுத்து வீடியோவாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு, அதற்கு தகுந்த மாதிரி அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டடா.